நல்லா பெண்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கணும், நான் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அடக்கியே வச்சிருக்கக்கூடாது அந்த மாதிரி சொல்கிறாங்க. நல்லா தான் இருக்கு. எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இது கொண்டு போனாங்க கதை. சாங் ஒரே ஒரு பாட்டு இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே புதுசாக நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. நல்லா இருந்தது. படத்தில் வந்து இது நன்னோட வாழ்க்கையை பற்றி அப்படியே சொல்லிடுறேன். ஒரு நல்லா அவங்க நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. ஃபேமிலி ஒரு நன்னோட வாழ்க்கையை பற்றி த்ரில்லாக தான் போயிருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா. போல்டான படம். லைக் யாரும் பெருசாக அட்டம் பண்ணாத படம். லைக் யாராவது ஒரு புனிதமான வேலையில் இருந்தாலும் பெரிய பொசிஷனில் இருந்தாலும் அவங்களுக்கான ஆசைகள் இருக்கும். ஒரு இந்த சராசரியாக ஒரு மனுஷனுக்கான ஆசைகள் அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஆகலை. அப்புறமா திரும்ப கதைக்கு வந்துட்டாங்க. த்ரில்லிங் காமெடி அப்படிலாம் இல்லை. லைக் பெருசாக த்ரில்லிங் காமெடிக்கும் எந்த ஸ்கோப்புமே கிடையாது. ஜென்ரலான கதை அதை பற்றி பேசியிருக்காங்க, அவ்வளோதான். சாங்குமே ஒரே ஒரு சாங் தான் இருந்துச்சு. பேக்ரவுண்டாக படத்தோட மர்ஜ் ஆகிடுச்சு. பார்க்கலாம் ஒரு தடவை பார்க்கலாம். இந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து எல்லோரும் அந்த மாதிரி இருக்க முடியாது, ஏதோ ஒரு சில பேர் இந்த மாதிரி இருக்காங்க சொல்லிட்டு காமிக்கிறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. படம் பரவாயில்ல, ஒரு தடவை பார்க்கலாம். கிறிஸ்டின்ஸுக்கெலாம் இதெல்லாம் பிரபலமானால் வந்து பார்க்குறதுக்கு வருவாங்க, என்ன தான் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு வருவாங்க. காமெடிலாம் எதுவும் இல்லை, ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு படம். ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. சர்ச்சில் போதனை எப்படி போதனை பண்ணுவாங்களே அந்த மாதிரி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நல்லா நடிச்சிருக்காங்க, எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த ஹீரோயினும் நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த கூட ஹீரோ அந்த ஒன்னார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க, குறை சொல்ல முடியாது. வித்தியாசமாக இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது. திடீர்னு ரொம்ப ஓவர் சவுண்டு, சில இடத்துல கொஞ்சம் இது பண்ணுறாங்க, சில இடத்துல கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது மியூசிக், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை சார். பார்க்கலாம். ஆனால் சில்ட்ரன்ஸ் பார்க்குறது கூட்டின்னு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்று. இந்த படம் கிறிஸ்டின் மற்ற கொஞ்சம் குறைகிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்குள்ளும் ஒரு ஆசைப்பாசம் இருக்குது அப்படின்றத வெளிப்படையாக சொல்கிறாங்க. இது யாராலும் ஆசையை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த விஷயத்தில் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீனஸ் உடனே தவிர இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கணும். இந்த நன்னா இருந்தாலும் சரி, அதுக்கு மேலே இருந்தாலும் சரி, அவங்க அந்த ஆசையை கட்டுப்படுத்த முடியாமல் அவங்க அவ்வளோ அவஸ்தைப்படுறது இதில் வெளிப்படையாக காட்டுது. அதனால் படம் பெஸ்ட்டு. சாங்கு கிடையாது, பேக்ரவுண்ட் மியூசிக்கு நல்லா குட் நல்லாயிருக்கு. ஆமாம், அதெல்லாம் பக்காவாக பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஆக்டிங்லலாம் அப்புறம் நல்லா பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ஹாப்பை விட செகண்ட் ஹாப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஓடுது. அந்த அந்த அது ஒரு சேட்டன் இதிலேருந்து சொல்கிறாங்க இல்லைங்களா, அதில் இருக்குது. ஆனால் அதை கொண்டாந்து கூட நல்லா புரிகிற மாதிரி இல்லை. நிறைய வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை பேசுறதுனால புரிகிற மாதிரி இல்லை. புரிய வச்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். காட்டுறோம், அதுதான் அவங்க ஆசையை அடக்கினே இருக்காங்க. அதை வெளிப்படுத்தி ஒரு ஆண்கிட்ட போயிடுறாங்க. அது மற்றவங்களுக்கு தொந்தரவாக இருக்குது. அது அது ஒன்று தான். இவங்க ஃபேமிலியாக பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நல்லா, அது தெரியாது. வேறு ஒரு ஆள்கிட்ட போய் தப்பாக நடந்துட்டுறதுனால அதுதான் தப்பாக தெரியுது. மற்றபடி ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஆனால் புரிஞ்சிக்க மாட்டாங்க. நம்ம பெற்றோர்களை வந்து அனுமதிக்க மாட்டாங்க பசங்களை இந்த மாதிரி படத்துக்கு. ஏன்னா நம்ம பசங்களும் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்காமல் மற்றவங்களோட போயிடுவாங்களோன்னு ஒரு பயம், வேறு ஒன்றும் கிடையாது.